நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய விவிலிய சிந்தனையாக நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பானது 40 நாட்கள் நோன்பிருந்து இறைவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றவர்கள் யார் யார் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 40 என்பது திருவிவிலியத்தில் முதன்மையாக குறிக்கப்பட்ட நாட்களாக நாம் இருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் அவர்கள் பயணப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று 40 நாட்கள் நோன்பு என்பது மிக அதிகமான இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பதிவில் சில மிக முக்கியமான குறிப்புகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த நாள், இந்த விவிலிய சிந்தனையில் 40 நாட்கள் நோன்பிருந்து இறைவனுடைய இரக்கத்தை, அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் யார் யார், அதன் வழியாக அவருடைய வாழ்வில் என்ன நடந்தது என்பவற்றை இப்போது பார்ப்போம். முதலாவதாக மோசே. மோசே 40 நாட்கள் நோன்பிருந்தார் என்பதை இணைச்சட்ட புத்தகம் 9ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற போது, மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர் 40 நாட்கள் அப்பம் புசியாமலும் நோன்பிருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். எனவே பின்பு அவர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இஸ்ரேல் மக்கள் கன்றுக்குட்டிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர் கோபப்படுகிறார். கடவுளுடைய சினம் வெகுண்டெழுகிறது. எனவே 10 கட்டளைகள் உடைந்து போகிறது. மீண்டும் பெறுவதற்காக அவர் 2ஆம் முறை சீனாய் மலைக்கு செல்வதற்கு முன்பாகவும் 40 நாட்கள் அவர் நோன்பிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. யோசித்து பாருங்கள். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, கடவுளுடைய இரக்கத்தை, அன்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் மிக அழகாக 40 நாட்கள் முதலில் நோன்பு இருக்கிறார். ஒரு தவறு நடைபெறுகிறது. அந்த தவறை அந்த மக்கள் உணர்ந்த பிறகாக மீண்டுமாக இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு முன்பாக அவர் நோன்பு இருக்கிறார். அது நிமித்தமாக இறைவனுடைய அன்பும் அருளும் ஆசீரும் இந்த மக்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. எனவே இந்த 40 நாட்கள் நோன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. இரண்டாவதாக, எலியா 40 நாட்கள் நோன்பு இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 40 நாட்கள் நோன்பு என்பது 1 அரசர்கள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எலியாவுடைய காலத்தில் மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்ச காலத்தில் இவர் ஒரு காட்டுப்பகுதிக்குள் அழைத்து செல்லப்படுகிறார். இங்கு அதுவரைக்கும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி வற்றி போகிறது. எல்லாம் வறட்சியாக இருக்கிறது. ஆனால் எலியா சென்றபோது அந்த நீரோடை நீர் பெருக ஆரம்பித்தது. அவர் அந்த பஞ்ச காலத்தில் நோன்பிருந்த போது அவருடைய வாழ்வில் அவருக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய 40 நாட்கள் நோன்புக்கு பிறகு காகங்கள் அவருக்கு அப்பங்களை கொண்டு கொடுத்தன என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே எலியா தூதர் கொடுத்த, அதாவது 40 நாட்கள் அவர் நோன்புக்கு பிறகு இறை தூதர் அவரிடம் சொல்கிறார், இதோ அப்பங்கள் இருக்கின்றன, இதோ உணவு இருக்கிறது, இந்த உணவை நீ உண் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் அவர் எழுந்து உண்டு அந்த உணவுகளை பருகினார். அவ்வேளையில் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் அவர் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார் என்று வாசிக்கின்றோம். எனவே இந்த ஒரேபு மலையை இந்த எலியா அடைவதற்கு முன்பாக 40 இரவு 40 பகல் அவர் நோன்பு இருந்திருக்கிறார். அது நிமித்தமாக 40 பகல் 40 இரவு அவர் பயணிக்கின்ற அளவிற்கு அவருடைய உடலில் தெம்பு இருந்திருக்கிறது. அவருடைய உடல் ஆற்றல் பெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் தன்னுடைய திருமுழுக்கு பிறகு அவர் பாலைநிலத்திற்கு, அவர் வனாந்தரத்திலே இருக்கிறார். வனாந்தரத்தில் இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து அவர் 40 இரவு 40 பகல் நோன்பு இருக்கிறார். நோன்பிருந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் அங்கு சோதிக்கப்படுகிறார். சாத்தான் அவரை சோதித்தார். மீண்டுமாக அவர் சோதனையை எல்லாம் வென்றெடுத்த பிறகு அவர் திருமுழுக்கு பெற்றார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்பு உறவுகளே, இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட நோன்புகளை மேற்கொள்கிறோம்? ஒரு காரியத்தை செய்ய ஆசைப்படுவோம்.
ஒரு காரியத்திலிருந்து விடுபட ஆசைப்படுவோம். அதை இரண்டையும் செய்கின்ற போது ஒரு நாள் தாக்கு பிடிக்கும், 2 நாள் தாக்கு பிடிக்கும். பல நேரங்களிலே இதை காலை நேரங்களில் நாம் செல்லுகின்ற அந்த உடற்பயிற்சி நடப்பயிற்சியை சொல்லலாம். முதல் நாளில் 2 நண்பர்கள் அல்லது 2 தோழிகள் சேர்ந்து நடக்க ஆரம்பிப்பார்கள். 2 நாள், 3 நாட்கள் நடைபெறும். அதன் பிறகு அந்த காரியம் ஒன்றும் நடைபெறாது. அல்லது உணவு பழக்கவழக்கங்களில் நான் சத்தான உணவு டயட் மெயின்டெயின் பண்ணுகிறேன் என்று சொல்வார்கள் சில நபர்கள். அது 1 நாள், 2 நாள் நடைபெறும். அதன் பிறகு அதை பின்பற்ற முடியாது. ஆனால் இந்த 40 நாட்கள், 40 பகல், 40 இரவு என்று நோன்பு இருந்ததால், அந்த மோசேயும், எலியாவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இறையாற்றல் பெற்றது போல நாமும் இருந்து பார்ப்போமே. தவக்காலத்தில் மட்டும்தான் நோன்பு இருக்க வேண்டும் என்பது அல்ல. அல்லது திருவருகை காலத்தில் மட்டும்தான் கடவுளை தேட வேண்டும் என்பது அல்ல. மாறாக நாம் ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக, ஒரு குறிப்பிட்ட இறை திட்டத்திற்காக நோன்பு இருக்கலாம். அதன் வழியாக இறை ஆசீர் நமக்கு கிடைக்கும்.